அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போரில் அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல் 5000 மாலுமிகளுடன் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருப்பதாகவும் அந்த கப்பலில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் குறித்து நேற்றைய தினம் மிக முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தோம். இன்று அந்த கப்பல் தொடர்பில் மிக முக்கியமான ஒரு செய்தி அமெரிக்க கடற்படை தலைமையகத்திலிருந்து வெளியாக இருக்கின்றது. மீண்டும் சவுதி ஆதரவு படைகள் மீதும் சவுதி அரேபியா உட்கட்டுமானங்கள் மீதும் கவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். உக்ரைனை ஆதரவைக்கும் ஒரு நகர்வை அமெரிக்கா எடுத்திருக்கின்றார்கள். ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா தங்களுக்கு இந்த நகர்வை செய்து விட்டார்கள் என உக்ரைன் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து உலகரங்கில் வெளியான மிக முக்கியமான பிந்தைய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான பணியின் போது அமர்த்தப்பட்ட அமெரிக்க விமானந்தாங்கி போர்க்கப்பல் ஆபிரகாம் லிங்கனில் நீண்ட நாட்கள் பணிச்சுமை, மிகப்பெரிய அளவில் அங்கு உணவுக்கான சுத்தமான உணவு கிடையாது, சுத்தமான மலசலகூட வசதிகள் கிடையாது, எதிர்பார்த்ததை விட போருக்கான நாட்கள் அதிகரித்த காரணம் என்பவற்றினால் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மிகப்பெரிய அளவில் மனச்சோர்வடைந்திருந்தார்கள். அதில் குறிப்பாக அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் சென்றபோது மோதல் வெடித்து உயிரிழப்புகள் ஏற்படும் அளவுக்கு நிலைமை சிக்கலாக இருந்தது என்பதை நேற்று அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலில் என்ன நடக்கின்றது, என்ன நடந்தது என்பதை தெளிவாக நேற்றைய காணொளியில் பேசியிருந்தோம். இந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவினுடைய கடற்படை தலையகமும் பென்டகனும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். 278 நாட்களுக்கு மேலாக கடலுக்குள் இருக்கும் தரைக்கு வராமல் இருந்த எஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் பல்வேறுபட்ட சிக்கல்களின் காரணமாக விரைவில் தாயகம் திரும்பும் என்றும், மத்திய கிழக்கில் அதற்கு பதிலாக எஸ்எஸ் யார்ஜ் வாஷிங்டன் கப்பல் பணியமர்த்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அவர்கள் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களை குறிப்பிடாமல் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக இந்த கப்பல் மீண்டும் கொண்டு வரப்படுகின்றது என்ற செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானுக்கு எதிராக நிலைநிறுத்தப்பட்ட அமெரிக்காவின் மிக பிரமாண்டமான போர்க்கப்பல் அல்லது மிதக்கும் கடற்கோட்டை என்று கூறப்பட்ட கப்பல் பின்வாங்கும் செயற்பாடானது அமெரிக்காவுக்கு இந்த போரில் ஏற்பட்ட பின்னடைவை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான ஏன்டாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு கப்பல் இன்றைய தினம் கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்றபோது ஈரானிய புரட்சிகர காவலர் படையினரால் தாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் கர்முஸ் ஜலச்சந்தியில் கடக்கும்போது தாக்கப்பட்ட 4வது கப்பலாக இது பதிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு வார காலப்பகுதியில் கர்முஸ் ஜலச்சந்தியை கடக்கும்போது ஈரானால் குறிவைக்கப்பட்ட 19வது கப்பலாக இது பதிவாக இருக்கின்றது. அமெரிக்கா நேற்றைய தினம்தான் குறிப்பிட்டார்கள், கர்முஸ் ஜலச்சந்தி எங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாக ட்ரம்ப் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து அப்பாஸ் அரக்ஷியினுடைய செய்திகளை மேற்கோள் காட்டி நேற்று பல தகவல்களை வெளியிட்டிருந்தோம். மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான கப்பல் கர்முஸ் ஜலச்சந்தியில் தாக்கப்பட்டுள்ளமை ஈரானுடைய கட்டுப்பாட்டில்தான் கர்முஸ் உள்ளது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் உறுப்பினர்கள், முக்கிய அரச தளபதிகள், மிக முக்கியமான அணு விஞ்ஞானிகள் உட்பட 6 பேருக்கு மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை அறிவித்திருக்கின்றார்கள். கர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து உரிமைகளை முடக்கியதாக குற்றம் சாட்டி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் அவர்கள் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என தெரிவித்து இந்த பொருளாதார தடையை தாங்கள் விதிப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையினால் ஈரானை சிறிது கூட இவர்களால் அசைத்து பார்க்க முடியவில்லை. ஈரான் மீது இவர்கள் விதிக்காத பொருளாதார தடையே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு மிக பெரிய அளவிலான பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு பொருளாதார தடை எதற்காக? இந்த பொருளாதார தடை ஈரானை பாதிக்குமா அல்லது பாதிக்காதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. 35 வருடமாக இவ்வளவு பொருளாதார தடைகளில்தான் ஈரான் இன்று வரை நிமிர்ந்து நிற்கின்றார்கள். எனவே ஒரு சுமூகமான அமைதி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்காமல் மீண்டும் மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்தே அதனூடாக சாதிக்கலாம் என்று அமெரிக்கா நினைத்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம்.
ஏனெனில் கடந்த காலங்களில் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை ஈரானை பலவீனப்படுத்தி இருக்கின்றதா என்று கேட்டால் ஈரான் யுத்தமே அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கின்றது. இந்நிலையில் தான் ஈரானும் ஒரு செய்தியை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முதலில் நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும். மத்திய கிழக்கில் முழுமையாக அமைதி திரும்ப வேண்டும். மத்திய கிழக்கில் அமைதி திரும்பாமல் முழுமையாக தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது சாத்தியமில்லை என்பதை ஈரான் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தெளிவாக அமெரிக்காவிடம் கூறும்படி தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் தாக்குதல்கள் முற்றாக நிறுத்தாமல் ஒரு பேச்சுவார்த்தை என்றால் அது ஒரு போலியான விடயம். அதேபோல் ஈரான் தளபதிகள் மீதும் ஈரான் தலைவர்கள் மீதும் பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தால் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறித்தும் மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் வளர்த்திருக்கின்றது ஈரானுக்கு. ஒரு வாரத்திற்குள் 3வது தடவையாக சவுதி அரேபியாவின் அரம்கோ நிறுவனத்தின் மீது பதிவான 2வது தாக்குதலாக நேற்று நள்ளிரவில் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். கவுதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய முதல் கட்ட அறிக்கையில் நைஜ்ரானுக்கு அருகில் உள்ள ஒரு இலக்கை தாங்கள் தாக்கியதன் பின்னர் அரம்கோ மற்றும் ஐசான் சுத்திகரிப்பு நிலையத்தை நோக்கியும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றோம். இதில் ஒரு சேமிப்பு கிடங்கு பாரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் சவுதி அரேபியா எண்ணெய் குதங்கள் தாக்கப்பட்டது உண்மை என்றும், ஆனால் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை, எண்ணெய் குதங்கள் மீதான தாக்குதலில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றும், இந்த தாக்குதல் தொடர்பான இழப்புகளை சவுதி அரேபியாவினுடைய முக்கியஸ்தர்கள் அதிகாரிகள் மீண்டும் கணக்கிட்டு வருகின்றார்கள் என்ற செய்தியை சவுதி அரேபியா தெரிவித்திருக்கின்றார்கள். சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்பின் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதை இந்த நடவடிக்கைகள் தெளிவாக காட்டுவதாக கூறப்படுகின்றது. எனவே கவுதி படைகளினுடைய தாக்குதல் சவுதி அரேபியா மீதும் ஏமன் படைகள் மீதும் தொடர்ச்சியாக நடப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேற்கு கரையில் திடீரென இஸ்ரேலினுடைய குடியேற்றவாசிகள் அல்லது காட்டு மிராண்டித்தனமான மனிதநேயமற்ற அந்த குடியேற்றவாசிகள் ஹுஸ்ட்ரா என்ற கிராமத்தில் நுழைந்து பாலஸ்தீன வீடுகளில் இருந்த மக்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை பலவந்தமாக வெளியேற்றிவிட்டு அவர்களுடைய வீடுகளை ஆக்கிரமித்து கொண்டார்கள். பகிரங்கமாக பாருங்கள், பட்டப்பகலில் அவர்கள் வீடுகளுக்குள் சென்று அந்த பலஸ்தீன் மக்களுடைய உடைமைகளை எல்லாம், உடைகளை, ஆடைகள் முதல் அனைத்து உடைமைகளையும் தூக்கி வெளியே வீசிவிட்டு குடியேற்றவாசிகள் ஆக்கிரமித்துக் கொள்கின்றார்கள். அருகாமையில் இஸ்ரேல் இராணுவத்தின் காவலர் இருக்கின்றது, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீனர்களின் பல வீடுகள், 50க்கு மேற்பட்ட வீடுகள் திடீரென இந்த குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டன. இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதநேயமற்ற செயற்பாடு என பிரான்ஸ் அரசு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல மேற்கு கரையின் குஸ்டா பகுதியில் தீவிரமடைந்துள்ள குடியேற்றவாசிகளின் தாக்குதலை பகிரங்கமாக கண்டிப்பதுடன் மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், அவர்களுடைய விற்பனைகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உற்பத்தி பொருட்களும் சேவைகளும் பிரான்சுக்குள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் பொருளாதார தடைகளையும் தாங்கள் விதிக்க இருப்பதாக பாரிஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரான்சின் அதிபர் மெக்ரோன் மேலும் தெரிவிக்கையில், பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தும் இந்த செயற்பாடுகள் ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்திலும் மத்திய கிழக்கிலும் அமைதியின்மையை ஏற்படுத்தும், மேற்கு கரையில் குடியேற்றவாசிகளின் அத்துமீறல்கள் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியவை என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உக்ரைனுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஒரு விடயத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்திருக்கின்றார். பல்வேறுபட்ட நாடுகளுக்கு வரிகளை விதித்திருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனிய ட்ரோன்களுக்கும் 100% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளது உக்ரைனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. உக்ரைன் ஏற்கனவே வான் பாதுகாப்பு சாதனங்களை தாருங்கள், வெடிமருந்துகளை தாருங்கள், டொமஹாக் ஏவுகணைகளை தாருங்கள் என்று கோரிக்கை விடுக்க அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அமெரிக்கா அவர்களுடைய ட்ரோன்களுக்கு 100% வரிகளை விதித்து உக்ரைனுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது. இது ரஷ்யாவுக்கு சாதகமாக அமைந்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய முடிவுகளை பல ஐரோப்பிய ஊடகங்களும் உக்ரைனிய ஊடகங்களும் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். எனவே உக்ரைனை அமெரிக்கா முற்றாக கை கழுவி விட்டார்கள் என்பதை இந்த செயற்பாடுகள் தெளிவாக காட்டுகின்றன. கிழக்கு இந்தோனேசியா கடற்பகுதியில் இன்று அதிகாலை 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த அனர்த்தத்தில் குறைந்தபட்சம் 4 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 10 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். இந்தோனேசியா பேரிடை மேலாண்மை முகமை நிலநடுக்கத்தின் தாக்கத்தை அடுத்து இந்தோனேசியாவின் பல கடலோர பகுதிகளில் 1 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட
சுனாமி அலைகள் பதிவாகி இருப்பதாகவும், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றாலும் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற அவசரமான கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். தேவைப்பட்டால் தொடர்ச்சியான நிலைமைகளை அவதானித்து சுனாமி எச்சரிக்கை விடப்படலாம் என்ற செய்தியும் இந்தோனேசியா மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான உலகினின்று செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.